ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியானதுக்கப்புறம் பல மலையாள முன்னணி நடிகைகள் வெளியே வந்து பேச ஆரம்பிச்சாங்க. இவங்க பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் பல முன்னணி நடிகர்கள் இதில் மாட்டினாங்க. இந்த விஷயத்த மலையாள நியூஸ் சேனலும் மலையாள மீடியாக்களும் எந்த அளவுக்கு பேசிச்சோ அதை விட பல மடங்கு அதிகமாக தமிழ் மீடியாக்களும் தமிழ் நியூஸ் சேனலும் பேச ஆரம்பிச்சாங்க. இந்த பிரச்சனையில் பேர் அடிபட்ட நபர்கள் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி பேர் அடிபடாத பல முக்கியமான நடிகர்களையும் இழுத்து போட்டு இவங்களும் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பல யூடியூப் சேனல்ஸ், மெயின்ஸ்ட்ரீம் மீடியா, நியூஸ் சேனல்ஸ் அப்படின்ட்டு எல்லாத்திலுமே இந்த முக்கியமான பெரிய நடிகர்களை போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரச்சனையில் சிக்காத நடிகர்களை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண்ணுங்க மேல யாருமே எதுவுமே சொல்ல கிடையாது. அவங்க சொன்னது உண்மையா பொய்யாங்களோ யாரும் விசாரிக்க கிடையாது. ஏன்னா தமிழர்கள் மனநிலை அப்படிதான் இருக்கும். தமிழர்களுக்கு அப்படிதான் கற்பிச்சிருக்காங்க. ஒரு பெண் வந்துட்டு கண்ணை கசையிட்டு நின்று ஒரு பையன் மேல பாலியல் புகார் கொடுத்தாங்க அப்படின்னா எல்லாரோட ஃபோக்கஸ் அந்த பையன் மேல திருப்பி பண்ணிருப்பாண்டா அப்படி மாதிரி தான் யோசிப்பாங்க. அந்த பெண் மேல யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு நமக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படி சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னா தமிழ் பெண்களுக்கு கற்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். தமிழ் பெண்கள் எக்காரணத்தை கொண்டு அந்த விஷயத்துல பொய்யே சொல்ல மாட்டாங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன் மேல தன்னோட கற்பு சார்ந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க, ஒரு கற்பழிப்பு புகாரோ இல்ல பாலியல் ரீதியான சீண்டல் பண்ணணும் அப்படிங்கிற புகார் கொடுக்குறாங்க அப்படின்னா அது 100% உண்மையா தான் இருக்கும். அப்படியே நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. அது உண்மையை நாம நம்புறோம். அது உண்மையை தான். அன்னைக்கு ஒரு பெண் போயிட்டு காவல்துறையில ஒருத்தனை பாலியல் ரீதியா சீண்டிட்டா, பாலியல் ரீதியா துன்புறுத்திட்டா அப்படின்னு புகார் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா காவல்துறை அதை தீவிரமா விசாரிச்சு அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இதே விஷயத்தை தவறா பயன்படுத்தக்கூடிய பெண்களும் இந்த சமூகத்தில் இருந்துட்டு தான் இருக்காங்க. அதை நம்ம மறுக்க முடியாது. அதுக்கான ஆதாரங்களும் அப்பப்ப செய்தி சேனல்களையும் ஊடகங்களையும் வந்துகிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரியான பொய் புகார்கள் கொடுக்குற பெண்களை பத்தி பெரும்பாலும் தமிழ் ஊடகங்கள்ல பேசவே மாட்டாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எங்கேயாவது 1-2 கேடுகட்ட அயோக்கியத்தனம் பண்ணக்கூடிய பெண்கள் இருப்பாங்க. அந்த ஒரு சிலரை பத்தி நம்ம பேசி தப்பி தவறி மற்ற நல்ல பெண்களையும் நம்ம அசிங்கப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம ஊர்ல இருக்கிற ஊடகங்கள்லாம் இதை பேசவே மாட்டாங்க. கள்ளக்காதலுக்காக புருஷனை கொண்டிருப்பாங்க, குழந்தைகளை கொண்டிருப்பாங்க. பக்கமா கூட கேள்விப்பட்ட ஒரு மாமியார் அங்கே கள்ளக்காதல இருந்தது மருமகள் பார்த்துட்டாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக மருமகளையே கொண்டுட்டாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருந்தா கூட தமிழ் ஊடகங்கள் பெண்கள் அப்படின்ட்டு வரும்போது பயங்கரமா அடக்கி தான் வாசிப்பாங்க. ஒரு பெண்ணே தப்பு பண்ணியிருந்தா கூட அந்த பெண்ணோட மூஞ்சியை பிளர் பண்ணி தான் போடுவாங்க. தமிழ் ஊடகங்கள் ஒரு பக்கம் இப்படி இருக்கிறப்ப மலையாள ஊடகங்கள் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறாங்க. தப்பு பண்ணது யாரா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி பயங்கரமா போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வினுமுனீர், ரேவதி, சோனியா மல்கர் இந்த நடிகை எல்லாம் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வந்த ஆரம்ப காலகட்டங்களில் பல நடிகர்கள் மேல பயங்கரமான குற்றச்சாட்டுகள்லாம் வச்சுட்டாங்க. செய்தி வந்ததுக்கு அப்புறம் தமிழ் ஊடகங்கள்ல எந்த நடிகர்களோட பேர்ல அடிபட்டுச்சோ அவங்க எல்லாம் பயங்கரமா போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த பக்கம் மலையாள மக்களோட மனநிலை வேற மாதிரி இருந்துச்சோ அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. காரணம் என்ன அப்படின்னா இந்த மினு முனீர், இந்த சோனியா மல்கர், அப்புறம் இந்த ரேவதி அப்படிங்கிற நடிகைகள் பயங்கரமா போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மினு முனீர் அப்படிங்கிற நடிகை நடிச்ச படங்கள்லாம் எடுத்து போட்டு பாருங்க காசுக்காக இந்த நடிகை எவ்வளவு கீழ்த்தரமான நடிச்சிருக்காங்க, ரொம்ப கிளாமரா நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த நடிகை புல்லுக்கட்டு முத்தமா, பால்காரி அப்படிங்கிற மாதிரியான தமிழ் படங்கள்ல கூட நடிச்சிருப்பாங்க போல. இந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் கூட எடுத்து போட்டு பயங்கரமா அந்த நடிகை ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க மலையாள மக்கள். ஆனா அந்த நேரத்தில் அது எனக்கு தப்பா தான் தோணுச்சு. ஒரு பெண்மணி சினிமா துறையில சாதிக்கலாம்னு வந்துட்டு பயங்கரமா பாலியல் ரீதியா துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. பல வருடங்களுக்கு அப்புறம் அவங்களே இப்பதான் தைரியமா வெளியே வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவங்கள போட்டு பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில நம்ம அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்ட்டு நான் பெண்களுக்கு ஆதரவா தான் வீடியோ போட்டிருந்தேன் இதுக்கு முன்னாடி. இதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய பிரச்சனையா வர ஆரம்பிச்சது. நிவின் பாலி மேல ஸ்ரேயா அப்படிங்கிற ஒரு பெண் எர்ணாகுளம் காவல் நிலையத்தில் பாலியல் புகார் கொடுத்தாங்க. புகார் கொடுத்து ஸ்ரேயா அப்படிங்கிற பெண் அந்த புகாரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2023 வருஷம் நவம்பர் டிசம்பர்ல நான் துபாயில பேபி சிட்டரா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இந்த சமயத்தில் எனக்கு பட வாய்ப்பு வாங்கி தரதா சொல்லி ஒரு 3 லட்சம் ரூபாய் எங்கிட்ட இருந்து வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. இதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பத்தி என்னாச்சுன்னு கேட்கலான்ட்டு நான் போனேன். அப்படி போனப்போ ஒரு ஹோட்டல் ரூம்ல என்ன அடைச்சு வச்சு ஒரு 5 பேர் வந்துட்டு நான் பாலியல் ரீதியா துன்புறுத்தினாங்க. இதுல 6வதா வந்து சேர்ந்தவர் தான் நிவின் பாலி அப்படிங்கிற ஒரு புகாரை கொடுத்திருந்தாங்க. இவங்க எஃப்ஐஆர்ல சொல்லியிருக்கிற இந்த விஷயங்களை கேட்கும்போது யாரா இருந்தாலும் எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் இவங்க சொல்றது உண்மை அப்படின்னு தான் நம்புவாங்க. ஊடகத்தில் இருக்கிறவங்க இது உண்மையை நம்பிட்டு நிவின் பாலி போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் நிவின் பாலி களத்துல இறங்குறாரு. ஆரம்பத்தில் ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. என் மேல வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது முழுக்க பொய்யானது. இதை நான் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் பொய்யை நிரூபிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. ஆரம்பத்தில் இந்த போஸ்ட்டை பார்க்கும்போது வழக்கமா பாலியல் புகாரில் மாற்ற எல்லா நடிகர்களுமே இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் ஆளே காணாம போயிருவாங்க. ஆனா நிவின் பாலி அப்படி விட கிடையாது. ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த விஷயத்துல இறங்கி பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பாலியல் புகார் கொடுத்த ஸ்ரேயா அப்படிங்கிற பெண் டிசம்பர் 13, 14, 15 தான் எனக்கு இந்த பாலியல் துன்புறுத்தல் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த தேதியில நிவின் பாலி அவர்கள் துபாயில கிடையாது, கேரளாவில் தான் இருந்தார் அப்படிங்கிறதுக்கான பல ஆதாரங்களை அவர் அடிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த தேதியில இவர் கேரளாவில் வருஷங்களுக்கு சேஷம் அப்படிங்கிற படப்பிடிப்புல இருந்ததுக்கான ஆதாரங்களையும் அது மட்டும் இல்லாம ஒரு சில விழாக்கள்ல கலந்துட்டான ஆதாரத்தை இவர் வெளியிட ஆரம்பிச்சாரு. நிவின் பாலிக்கு ஆதரவா அந்த படத்தோட இயக்குனரான வினீத் அவர்களும் பல விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சாரு. இவரும் இந்த பாலியல் புகார் கொடுத்த பெண்கள் சொன்ன தேதிகளில் நிவின் பாலி அவர்கள் எங்கோட தான் இருந்தார், எங்கோட பட ஷூட்டிங்ல தான் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி பல செய்தி சேனல்களே வெளிப்படையா சொல்லிட்டாரு. இது மட்டும் இல்லாம பார்வதி கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு நடிகையும் நிவின் பாலிக்கு ஆதரவா பல ஆதாரங்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதாவது நிவின் பாலி துபாயில இருந்ததா சொல்லப்படுற அந்த தேதிகளில் நிவின் பாலி அவர்கள் துபாயில கிடையாது, அவர் எங்கோட ஒரு விழாவில் ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்டாரு அப்படின்ட்டு விழாவில் 2 பேரும் எடுத்துக்கிட்ட புகைப்படங்களையும் அது மட்டும் இல்லாம அந்த புகைப்படங்கள் எடுத்துக்கிட்ட தேதிகளையும் ஆதாரத்தோட சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நிவின் பாலிக்கு ஆதரவான அந்த தேதியில் அவர் துபாயில இல்ல அப்படின்ட்டு நிரூபிக்கக்கூடிய பல ஆதாரங்கள் வெளியானதுக்கு அப்புறம் அந்த புகார் கொடுத்த பெண் சொன்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா, 3 லட்சம் ரூபாய் கொடுத்தேன், அதுக்கப்புறம் ரூமுக்கு என்ன வர வச்சாங்க, அதுக்கப்புறம் 3 நாள் என்ன வச்சு பால் ரீதியா துன்புறுத்தினாங்க, அதில் நிவின் பாலியை ஒருத்தர் விஷயங்கள் எல்லாமே பயங்கர ஸ்ட்ரிக்டடா உருவாக்கப்பட்டு நிவின் பாலிக்கு எதிராக புகார் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற ஊடகங்கள் எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 99% நிவின் பாலி அவர்கள் நிரபராதி தான் அப்படிங்கிறது உறுதியாகிருச்சு. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன், நிவின் பாலி அவர்கள் இந்த விஷயத்தை பத்தி பெருசா கண்டுக்கல. யாரோ பொய் புகார் கொடுத்தா கொடுத்துட்டு போறாங்க, நாம அதை பத்தி கண்டுக்க வேணாம், நாம் பாட்டு கம்மன் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தாரு அப்படின்னா இந்நேரம்
அவனோட நிலைமை என்ன இருக்கும், அவனோட சினிமா வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி அந்த பெண் கொடுத்த பாலியல் புகாரால் இவரோட பர்சனல் லைஃப்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கு. அதனால இவரோட ஒட்டுமொத்த வாழ்க்கையே கூட பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இவர் போயிருப்பாரு. கிட்டத்தட்ட 1 வருஷம் கழிச்சு கூட அவருக்கான ஆதாரங்கள்லாம் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரை சுற்றி ஒரு சில ஆண்களும் பெண்களும் நல்லவங்கலாம் இருந்திருக்காங்க. அவங்களாம் வெளியே வந்து ஓப்பனாக பேசுனதால இவர் தப்பிச்சார் அந்த பிரச்சனையில் இருந்து. ஒருவேளை இவருக்கு இந்த ஆதாரங்கள்லாம் கிடைக்கல, இவருக்கு ஆதரவாக அந்த இயக்குனரும் அந்த நடிகையை வந்து பேசாமல் விட்டுருந்தாங்க அப்படின்னா அவரோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். பயங்கரமாக பணபலம் இருக்கக்கூடிய ஆடு, பயங்கரமாக சினிமா பின்பலம் இருக்கக்கூடிய ஆடு நிவின் பாலி. அவர் மேலேயே ஒரு பெண்ணு பயங்கரமாக ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணி பாலியல் புகார்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா எங்கோ ஒரு மூலையில் அரசியல் அதிகாரம் இல்லாத ஒரு ஆண் மேல, பெருசாக விவரம் இல்லாத ஒரு அப்பாவியான ஆண் மேல ஒரு பெண்மணி பொய்யான பாலியல் புகார் கொடுத்தாலோ, இல்ல ஒரு கணவன் மேல மனைவி வரதட்சணை கொடுமை அப்படிங்கிற பேர்ல பொய்யான புகார் கொடுத்தாலோ அந்த ஆண்களோட வாழ்க்கையே மொத்தமாக போயிருது. நம்ம பொய்யான ஒரு விஷயத்தெல்லாம் கற்பனை பண்ணி சொல்ல கிடையாது. இன்னைக்கு பல யூடியூப் சேனல்கள், பல மீன்ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லேயே பல வக்கீல்களும் பல டாக்டர்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, பெண்கள் ஆண்கள் மேல பல போலியான புகார்கள் கொடுக்குறாங்க, இதனால ஆண்களோட வாழ்க்கையே மொத்தமாக போயிருது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்களே ஒரு சிலதெல்லாம் பயங்கர தருதலையா தெரியுதுங்க. ரோட்ல கம்முனு போற பசங்களை யூடிசிங் பண்ணி அதை வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்றாங்க. அந்த வீடியோ கூட பக்கமா வைரல் ஆச்சு. அதை பத்தி நம்ம அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார் கூட பேசியிருந்தாரு. பசங்க பொண்ணுங்களை யூடிசிங் பண்ணாதான் அது கேஸ் எல்லாம் இருக்கு, பொண்ணுங்க பண்ண அது கேஸ் எல்லாம் எது இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாரு. ஒரு பையன் தப்பு பண்றான் அப்படின்னா அவனுக்கான தண்டனைகளை கொடுக்க சட்டத்தில் இடம் இருக்கு அப்படின்னா அதே தப்ப பெண்கள் பண்ணும்போது அது மட்டும் ஏன் சட்டத்தில் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப நாளா எழுதிக்கிட்டே தான் இருக்கு. பல பேர் அதை முறையிட்டே தான் இருக்காங்க. ஆனா இதனால வரைக்கும் கொண்டு வந்த மாதிரி தெரியல. இதுக்கு மேலே கொண்டு வருவாங்க என்னன்னு தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படின்னு.